ஆ வணக்கம். நான் ஜாகுவார் தங்கம். வீரத்தின் மகன் திரைப்படத்தை நான் வந்து பார்த்தேன். பார்க்கும்போது நம்ம தலைவர், அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாபெரும் வீரன், தமிழகத்தில் ஒப்பற்ற வீரன், அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. அவரோட மகனை அடைச்சி வச்சு என்னெல்லாம் கொடுமைகள் பண்ணியிருக்காங்கங்கும்போது நமக்கு வந்து அப்படியே ஆத்திரத்தையும் கண்ணீரையும் அடக்க முடியல. அதுதான் உண்மையான விஷயம். அது இல்லாமல் நம்ம சகோதரிகள், நம்ம தங்கை, அம்மா, சித்தி, பெரியம்மா, அத்தை, இந்த மாதிரி எவ்வளோ, அதாவது வயசு வித்தியாசம் இல்லாமல் அவன் என்னென்ன கொடுமைப்படுறானுங்க, அதை நம்ம நேரில் இல்லாமல் வீடியோவில் நிறையா பார்த்துருக்கோம். இப்போ ஒரு கதையாக அதுக்கு வந்து எல்லாமே சொல்லும்போது நமக்கு ரொம்ப மன வருத்தத்தையும் ஒரு வெறியும் உண்டாக்குது. அதே சமயம் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சொன்னார், எவன் ஒருத்தன் இந்த மாதிரி அநியாயமாக இது மாதிரி பண்ணுறானோ அவன் வந்து அழிஞ்சிருவான்ட்டு. அது நம்ம கண்ணிலேயே பார்த்தோம். அவர் வந்து ஓட விரட்டினாங்க, அந்த ஊருக்காரங்களே விரட்டினாங்க. அந்த மாதிரி ஒரு இதை பார்த்தோம். அது மாதிரி இவங்க வந்து எதுக்காக போராடினாங்களோ, இன்றைக்கி நம்ம வந்து பல நூற்றாண்டுகள் நம்ம இந்தியாவை கூட அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த அடிமையை உடச்சி எறிஞ்சோம், ஒரு மாவீரன் வந்தாங்க. அதே மாதிரி திருப்பியும் நிச்சயமாக அது நடக்கும். யாரும் வந்து கவலைப்படாதீங்க. ஆனால் இடையில நான் கூட நிறைய பேர் பார்த்து பேசும்போது எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படம் இந்த நேரத்தில் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாகவும் கண்களை குளமாக்குது. நம்ம சகோதரிகள் நமக்காக தியாகம் பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு ராயல் சல்யூட்டு. தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் தன்னோட நாட்டை காப்பாற்றுறதுக்கு போகிறாங்க அவங்களுக்கு எத்தனை பேருக்கும் ராயல் சல்யூட்டு. இது வந்து விருதுக்காக நார்வேயில் வசீகரன் அவர் நடத்துகிறாரு. விருதுக்காக 15வது ஆண்டு விழா. அதுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நிச்சயமாக வேறு ஒன்றும் சொல்ல முடியல, ஏன்னா மனசு சரியில்லை. இன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து கலையுலக பெருமக்களுக்கும், விசேடமாக வி.சி. கோணான் ஐயா, கலைப்புலி ஜி ஞானசேகரன் ஐயா, நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் மற்றும் இயக்குனர் நடிகர் போஸ் வெங்கட் மற்றும் அனைவருக்குமே என்னுடைய இனியம் கனிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நோர்வே தமிழ் திரைப்பட விழா 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்து அன்னளவாக 15 வருடங்களை நாங்கள் எட்டி பிடித்திருக்கின்றோம். இது தமிழர்களுக்காகவே உலகத்தில் நடைபெறுகின்ற, அதாவது தமிழ்நாட்டுக்கு வெளியில் நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான விழாவாக பல நாடுகளால், பல நாட்டின் அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட, விசேடமாக நோர்வேஜிய அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விருது விழா. அது மட்டுமல்லாமல் இந்த விருது விழாவிலே நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வெளியாகின்ற 250 அல்லது 300க்கு மேற்பட்ட திரைப்படங்களில் ஒவ்வொரு வருடமும் சிறந்த திரைப்படங்களாக 20 திரைப்படங்களை தெரிவு செய்து அவற்றுக்காக 25 பிரிவுகளில் தொடர்ச்சியாக கடந்த 14 ஆண்டுகளாக விருதுகளை வழங்கி வருகின்றோம். உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழர்களுக்காகவும் அவர்களுடைய வாழ்வியலை, கலை கலாச்சார வாழ்வியல் பண்பாடுகளை, வழிகளை, வரலாற்றை பதிவு செய்கின்ற சிறந்த கலைஞர்களை தொடர்ச்சியாக நாங்கள் மதிப்பளித்து பாராட்டி உலகத் தமிழர்களின் சிறந்த விருதாக தமிழர் விருதினை வழங்கி வருகின்றோம். எங்கள் தாயகத்திலே 2009ஆம் ஆண்டு எங்களுடைய போர் மௌனிக்கப்பட்டதன் பின்பு அடுத்த ஆண்டே ஆரம்பிக்கப்பட்ட விழா இந்த நோர்வே தமிழ் திரைப்பட விழா. இன்று நோர்வே தமிழ் திரைப்பட விழா நோர்வே சர்வதேச திரைப்பட விழாவாக மாற்றமடைந்து நிற்கின்றது. கடந்த 2016ஆம் ஆண்டில் இருந்து தமிழ் பேசும் திரைப்படங்களுக்கு மட்டுமல்லாமல் சர்வதேச மொழி பேசுகின்ற திரைப்படங்களுக்கும் நோர்வேயில் தமிழர் விருதினை நாங்கள் வழங்கி வருகின்றோம் என்பது உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தமிழருக்குமே பெருமைக்குரிய விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே தமிழ்நாட்டுக்காக நாங்கள் 25 பிரிவுகளில் விருதுகள் இங்கே தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். அது மட்டுமில்லாமல் வளர்ந்து வருகின்ற அல்லது தங்களுடைய வாழ்வியலை பதிவு செய்ய மிகவும் ஆர்வத்தோடு சினிமா துறையில் பயணிக்கின்ற கலைஞர்களையும் பாராட்டி மதிப்பளிப்பதற்காக 2010ஆம் ஆண்டே நாங்கள் ஆரம்பித்ததுதான் இன்னும் 2 பிரிவுகள். தமிழீழம் டியாஸ்பரா என்ற கேட்டகரி, அதாவது தமிழர் தாயகம், புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழ்கின்ற தேசங்களில் இருந்து வெளியாகின்ற குறும்படங்கள்
முழுநீள திரைப்படங்கள், காணொளிகள், ஆவண திரைப்படங்கள், அனிமேஷன் திரைப்படங்களுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக விருதுகளை வழங்கி வருகின்றோம். தமிழ்நாட்டின் எல்லைக்கு அப்பால் இன்று நடக்கின்ற தனித்துவமான ஒரு விழாவாக இந்த விழாவினை தனியொருவனாக நான் இதை ஆரம்பித்து என்னுடைய நண்பர்கள் அங்கே தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும், நாங்கள் 6 மாதம் குளிர்ச்சிறையில் எங்களுடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக அதாவது 0க்கு கீழே 27 இந்த ஆண்டு கூட மிகவும் கடினமான பனிப்பொழிவு அப்படியான ஒரு வாழ்க்கைக்குள் இருந்துதான் இந்த திரைப்பட விழாவை தொடர்ச்சியாக என்னோடு 6 நண்பர்கள் தொடர்ச்சியாக இணைந்து எந்தவித சன்மானம் இல்லாமல் தங்களுடைய வாழ்வில் உழைக்கின்ற நேரத்தை தவிர்த்து தங்களுடைய குடும்பத்துக்கான நேரத்தினை ஒதுக்கி மார்கழி மாதத்திலிருந்து நாங்கள் கிட்டத்தட்ட 6 மாதம் உழைப்போம் ஒவ்வொரு ஆண்டும். இந்த திரைப்படங்களின் தெரிவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நடுவர்களாக நான் உட்பட ஜெர்மன் நாட்டிலே வாழ்கின்ற திருமதி குளோரியானா செல்வனான் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அவர் பெர்லின் திரைப்பட விழாவில் கடந்த 25 ஆண்டுகளாக அரச ஒரு அதிகாரியாக பணியாற்றியவர் என்பது சிறப்புக்குரியது. அவர்தான் எங்களுடைய ஜூரி பிரசிடென்ட் ஆக இருக்கின்றார். அதைவிட நாங்கள் 5 பேர் இருக்கின்றோம். அவர்கள் யார் என்று ஒருவருக்குமே தெரியாது. இந்த திரைப்பட விழாவினுடைய விருதுகளின் வெற்றி என்பதே அந்த விடயம்தான். ஏனைய திரைப்பட விழாக்களில் ஜூரி யார் என்பது அறிவிக்கப்படும் அல்லது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் எங்களுடைய தமிழ் சூழலில் கடந்த 14 ஆண்டுகளில் நாங்கள் அறிவித்த விருதுகளை நீங்கள் கூகுளில் சென்று தேடினால் தெரியும். இன்டர்நேஷ்னலாக நாங்கள் அறிவிக்கின்ற, அதாவது தமிழருடைய திருநாள் அன்று தமிழ்நாட்டுக்கான விருதுகளை அறிவிப்போம். அதே விருதுகள் அந்த ஆண்டு மே மாதம் இங்கே தேசிய விருதாக அறிவிக்கப்படும் என்பதில் எங்களுடைய கடின உழைப்பும் எங்களுடைய தெரிவுகளும் சிறப்பாக இருப்பதாக பல நாட்டு அதிகாரிகள் கூட பாராட்டியிருக்கின்றார்கள். நோர்வேஜிய நாட்டு அதிகாரிகள் கூட பாராட்டியிருக்கின்றார்கள். மக்களுடைய, கலைஞர்களுடைய, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஜாம்பவான்கள் கூட அதை சொல்லியிருப்பார்கள் என்பது எங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த சன்மானமாகவே நான் பார்க்கின்றேன். நாங்கள் தெரிவு செய்திருக்கின்ற படங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொடுத்த சிறந்த படம் சித்தா. அதாவது சித்தார்த் அவர்கள் நடித்து அவருடைய தயாரிப்பு உருவாயின சித்தா படத்துக்கு தான் சிறந்த திரைப்படத்தை அறிவித்தோம். அதே போல் சிறந்த இயக்குனருக்கான விருது மாமன்னன் திரைப்படத்தை இயக்கிய மாரி செல்வராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. அதே போல் அடுத்ததாக சிறந்த நடிகருக்கான விருது சூரி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, விடுதலை திரைப்படத்தில் நடித்தமைக்காக. சிறந்த நடிகைக்கான விருது பிரித்தி அஷ்ரானி அயோத்தி திரைப்படத்தில் நடித்தமைக்காக வழங்கப்படுகின்றது. சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது அவர் கடந்த ஆண்டும் இந்த விருதினை பெற்றிருந்தார். AR ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, மாமன்னன் மற்றும் பொன்னியின் செல்வன் 2 திரைப்படத்துக்காக. சிறந்த தயாரிப்பாக உங்களுக்கு தெரியும் ஜாத்திசை, பொன்னியின் செல்வன் எப்படி பெரும் பருட்செலவில் தயாரிக்கப்பட்டதோ அதுபோன்று அதற்கு நிகராக ஒரு காலால் தயாரிக்கப்பட்ட மிக சிறந்த தயாரிப்பாக நாங்கள் ஜாத்திசை திரைப்படத்துக்கு வழங்கியிருந்தோம். அதை தயாரித்திருந்தவர் KJ கணேஷ் அவர்கள். சிறந்த பாடலாசிரியருக்கான ஜாத்திசை சிறந்த பாடலாசிரியருக்கான விருது ஜுகபாரதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பாடல் ராசா கண்ணு, திரைப்படம் மாமன்னன். சிறந்த பில்ல நடிகருக்கான விருது ஃபஹத் பாசில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது, மாமன்னன் திரைப்படத்தின் நடித்தமைக்காக. சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான விருது அமரர் எங்களுடைய பூ திரைப்படத்தின் மூலம் மிகவும் அறியப்பட்ட ராமு அவர்களுக்கு வழங்கப்படுகிறது, திரைப்படம் கிடா. சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருது அபர்நதி, அதாவது இன்றைக்கு தமிழர்களுடைய வாழ்வியல் எப்படி போய்கொண்டிருக்கின்றது, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கின்றது என்பதை மிகவும் சிறப்பாக எடுத்துக்காட்டிய திரைப்படம் இறுகப்பற்று. அந்த இறுகப்பற்று திரைப்படத்தில் நடித்த அபர்நதி அவர்களுக்கு சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான விருது வழங்கப்படுகின்றது. சிறப்பு ஜூரி விருது, அதாவது ஸ்பெஷல் NTFF நோர்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுடைய ஸ்பெஷல் ஜூரி அவார்ட் சிறந்த திரைப்படத்துக்காக சித்தா படத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி அதில் நடித்த சித்தார்த் அவர்களுக்கு சிறந்த
சிறப்பு ஜூரி விருது வழங்கப்படுகின்றது. அதே மாதிரி அதே திரைப்படத்தில் சிறந்த குழந்தை நட்சத்திரமாக நடித்த பேபி சாஸ்ட்ரா ஸ்ரீ அவர்களுக்கு சித்தா திரைப்படத்துக்காக வழங்கப்படுகின்றது. சிறந்த படத்தொகுப்பாளர் ஆர் ராமர், படம் விடுதலை பாகம் 1. சிறந்த ஒளிப்பதிவாளர் நான் நினைக்கின்றேன் ஆர் வேல்ராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாரா தெரியல, தயவுசெய்து வந்திருந்தால் இங்கே வருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருவதாக உறுதியளித்திருந்தார். மேடைக்கு அழைக்கின்றேன், அவரை இங்கே காணவில்லை. ஸோ அடுத்ததாக சிறந்த ஒளிப்பதிவருக்கான நடன கலைஞருக்கான விருது சாண்டி மாஸ்டர் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. திரைப்படம் மாமன்னன். சிறந்த திரைக்கதை விக்னேஷ் ராஜா அவர்களுக்கும் ஆல்ஃபிரட் பிரகாஷ் அவர்களுக்கும் வழங்கப்படுகின்றது. திரைப்படம் நீங்கள் அறிந்த போர்த்தோழி திரைப்படத்துக்கு. சிறந்த சண்டை பயிற்சியாளருக்கான விருது ஓம் சிவா பிரகாஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரைப்படம் ஜாத்திசை. சிறந்த புதிய அறிமுகம் அல்ல புதிய அறிமுக நடிகைக்கான விருது அக்ஷிதா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. படம் சிறகு. சிறந்த பாடகருக்கான விருது ஏற்கனவே என்னுடைய இனிய நண்பர் உதயன் அவர்கள் அறிவித்தது போல எங்களுடைய இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது சுவேதா மோகன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. பாத்தி என்ற பாடலுக்காக. திரைப்படம் பாத்தி. சிறந்த சமூக விழிப்புணர்வு விருது அல்லது திரைப்படத்துக்கான விருது மந்திரமூர்த்தி அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. திரைப்படம் அயோத்தி. டைரக்டர் பாலு மகேந்திரா விருது. இந்த விருது நாங்கள் கடந்த கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக அல்ல 12 வருடங்களுக்கு மேலாக அவருடைய பெயரில் ஒரு திரைப்படத்தை அவருடைய பெயரில் ஒரு விருதினை வழங்கி வருகின்றோம். அந்த விருது ராம் சங்கையா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரைப்படம் தண்டத்தி. சிறந்த புதுமுக நடிகருக்கான விருது சியோன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. திரைப்படம் ஜாத்திசை. ஏற்கனவே இனிய நண்பர் இசையமைப்பாளர் உதயன் விக்டன் அவர்கள் அறிவித்தது போல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் விருது கேபி பாலா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த விருது கடந்த காலங்களில் கலைச்சிகரம் விருது என்று நாங்கள் அறிவித்திருந்தோம். கலைச்சிகரம் என்றால் எல்லாரும் யோசிப்பார்கள், முதல் இயக்குனர் சேரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஒரு திரைக்கலைஞன் வெறுமனே அது சினிமாவில் நடிப்பது அல்லது தயாரிப்பது இயக்குவதை தாண்டி தமிழ் சமூகத்துக்காக குரல் கொடுக்கின்ற, தமிழ் சமூகத்துக்காக பணி செய்கின்ற கலைஞர்களுக்காக இந்த விருதினை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். அந்த கலைச்சிகரம் விருது. அந்த விருதை கடந்த ஆண்டு சினிமாவுக்காக வாழ்ந்து எங்கள் ஈழத்தமிழர்களுக்காகவும் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து தன்னுடைய பிறந்த நாளை கூட கொண்டாடாது வாழ்ந்து மறைந்த எங்களுடைய பெருங்கலைஞன் விஜயகாந்த் அவர்களுடைய பெயரில் நாங்கள் அந்த புரட்சி கலைஞர் விருது என்பதையும் இந்த ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக வழங்க இருக்கின்றோம் என்ற நற்செய்தியை தெரிவித்துக் கொண்டு ஏனைய விருதுகளுக்கான அறிவிப்பு, அதாவது இந்த ஆண்டுக்கான குறும்படங்கள், ஆவணப்படங்கள், காணொளிகள் மற்றும் சிறப்பாக நான் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், அனிமேஷன் திரைப்படங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு வந்தது. ஆனால் கொரோனா காலகட்டத்துக்கு பின்பு அந்த திரைப்படங்களுடைய தயாரிப்புகள் பெருசாக எங்களுடைய திரைப்பட விழாவிற்கு அனுப்பி வைக்கப்படுவதில்லை. ஆனால் இந்த ஆண்டு விசேஷமாக 2 திரைப்படங்கள் விசேட திரையிடலாக ஸ்பெஷல் பிரேமி என்று சொல்லுவோம் அந்த திரைப்பட விழாவில். அந்த வகையில் அனிமேஷன் திரைப்படம் குட்டான் சட்டி என்ற திரைப்படத்தை நாங்கள் திரையிட இருக்கின்றோம். இதனுடைய குண்டான் சட்டி மன்னிக்க வேண்டும். அந்த திரைப்படத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், எங்களுடைய இந்த தமிழ் கலையுலக சூழலில் 12 வயது பெண் ஒருவர் இங்கே தமிழகத்தில் இருந்து அந்த திரைப்படத்தை, அதாவது அனிமேஷன் படங்கள் ஒரு குறுகியதாக இருக்கும், ஆனால் இது 2 மணி நேரத்துக்கு மேற்பட்ட படங்களை ஒரு ஃபீச்சர் அனிமேஷன் ஃபிலிமாக இயக்கியிருக்கின்றார். அந்த திரைப்படத்தையும் நாங்கள் 15வது நோர்வே தமிழ் திரைப்பட விழாவில் நாங்கள் திரையிட இருக்கின்றோம். அதுபோல இன்று நீங்கள் பார்த்த இந்த வீரத்தின் மகன் என்ற திரைப்படத்தையும் நாங்கள் திரையிட இருக்கின்றோம் என்பது உங்களுக்கான செய்தியாக நான் அறிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த ஆண்டு நோர்வே தமிழ் திரைப்பட விழாவினை மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக என்று பயன்படுத்தப்படுகின்றது தமிழ் சினிமாவில். உண்மையாகவே பிரம்மாண்டமாக நோர்வே மண்ணிலே ஒஸ்லோ மாநகரிலே மிக பிரம்மாண்டமான ஒரு அரங்கத்திலே நாங்கள் தமிழர் விருது வழங்கும் விழா 28ஆம் தேதி நடைபெறும். 27ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து மாலை இரவு 10 மணி வரை
திரைப்படங்கள் திரையிடப்படும். அதே மாதிரி 28ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரை திரைப்படங்கள் திரையிடப்படும். தொடர்ந்து ஒரு 2 மணி நேர இடைவேளையின் பின்பு நோர்வே 15வது நோர்வே தமிழ் திரைப்பட விழா, தமிழர் விருதுகளும், அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற கலைஞர்களுடைய இசை, அதாவது மிட் நைட் சன் என்று சொல்வார்கள். நோர்வேயில் வந்து நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சொன்னால் உலக அதிசயத்தில் ஒன்று. அதே மாதிரி நூர்லீஸ்ன்னு சொல்லுவாங்க, நொதர்ன் லைட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இயற்கையாகவே நாங்கள் இங்கே செயற்கையாக ஒளியை போட்டிருக்கணும், அங்கே இயற்கையாகவே ஒரு 3-4 மாத காலப்பகுதிகளில் வந்து நீங்கள் பல வண்ண ஒளிக்கலவைகளை வானத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்களோட நான் இந்த மிட் நைட் சன் என்பது, எனக்கு சூரியன் என்பது என்னுடைய இதயத்தை இயக்குவது, எங்களுக்கு ஒளியூட்டுவது. என்றுமே சூரியன் மறைந்தாலும் மீண்டும் மீண்டும் சூரியனுடைய வருகைக்காக நாங்கள் காத்திருப்போம். அந்த வகையில் நள்ளிரவு சூரியன் கலைமாலை, மிகப்பெரிய கலைமாலை லைவ் இன் கான்சர்ட் வந்து ட்ரெண்டிங் ஆர்ட் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ், அதாவது என்னுடைய ஒரு அன்பு தம்பி கடந்த ஆண்டு திரைப்பட விழாவுக்கு வந்து சொன்னார், அண்ணா இந்த திரைப்பட விழாவை தொடர்ந்து 14 வருடங்கள் தனி ஆளாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு பக்க பலமாக இருந்து மிக சிறப்பாக நடத்தி தருவேன் என்று சொன்னார். அதே போல மிக பிரமாண்டமாக பெரிய பொருட்செலவில், நீங்கள் யோசிக்க முடியாத பொருட்செலவில் ஒரு இளைஞன் ஹரி பஞ்சலிங்கம் அவர்கள் பேராதவர் வந்து இந்த விழாவை மிகவும் சிறப்பிக்க இருக்கின்றார். ஏன்னு சொன்னால், தனியொருவனாக என்னுடைய உழைப்பில் மட்டுமே எங்கள் சமூகத்துக்கான, எங்கள் கலைஞர்களுக்கான மிக சிறந்த அங்கீகாரமாக இது உருவாக வேண்டும். இன்றைக்கு ஒஸ்கார் என்று சொல்லி நாங்கள் வெளிநாட்டு திரைப்பட விழாக்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். 9 கோடிக்கு மேலே வந்து எங்களுடைய மக்கள் உலகமெங்கும் வாழ்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேலே, உலகம் முழுக்க உலக பரப்பெங்கும் 220 நாடுகளில் எங்களுடைய மக்கள் வாழ்கிறார்கள். எங்களுக்கான தனித்துவமான ஒரு திரைப்பட விழா வேண்டும் என்பது என்னுடைய 2000 ஆண்டிலிருந்து தோன்றிய எண்ணப்பொறி. அதுக்கான அந்த முதல் அத்திவாரத்தை நான் 2010ஆம் ஆண்டில் தொடங்கி சின்னனாக வந்து குடும்பங்கள், அங்கே நோர்வே மண்ணிலே 15,000 குடும்பங்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். இங்கே தமிழ்நாட்டு போல் நிறைய மக்கள் இல்லை, ஆனால் பேர் ஆதரவில்லை. ஏதோ சினிமா விழா நடத்துகிறான்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 2.5 கோடிக்கு மேலே நான் வந்து விதைச்சிருக்கிறேன். இந்த விழா வந்து எங்களுக்கான ஒரு தனித்துவமாக வரணும், தமிழர்களுடைய படைப்புகள் சிறப்பாக உலகத்தரத்துக்கு கொண்டு போகணும் என்ற அந்த ஒரு காரணத்துக்காக. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, தமிழ்நாட்டு அரசு இந்த 25 விருதுகள் பெறுகின்ற கலைஞர்களை அந்த நாட்டில் நாங்கள் அழைச்சு அவங்களுக்கு விருது வழங்கணுடைய ஆசை. ஆனால் இங்கே இருக்கிற பெரியவர்கள், இந்த ஊடகம் வந்து நான் நினைக்கிறேன் இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு இந்த செய்தியை எடுத்து செல்லும் என்று. அதாவது இங்கே விருது பெறுகின்ற கலைஞர்களை அங்கே அனுப்பி வைப்பது என்பது மிகப்பெரிய பொருட்செலவு. அதை நான் திறந்த மனதோடு சொல்லுகின்றேன். எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மண்ணிலே, அதாவது உலகத்தின் உச்சியிலே, பூமி பந்திலே வந்து நாங்கள் மேலே இருக்கின்றோம். இங்கே எங்களுடைய நாடு பக்கத்தில் இலங்கையும் சரி, இந்தியாவும் கீழே இருக்கின்றது. நான் சொன்னது போல மிகவும் குளிர் காலம் கூடிய நாடு. 6 மாதத்துக்கு மேல் நாங்கள் வீட்டுக்கு வெளியிலே போயிடாது, வீடு வேலை அப்படிதான் இருக்கும். அப்படி ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் தொடர்ந்தும் 100 ஆண்டுகளை தாண்டி இந்த விருது விழா எங்களுடைய படைப்புகளையும் எங்களுடைய வரிகளையும் அனைத்து தமிழர்களுடைய அந்த சிறந்த இதையும் வந்து உலகத்தில் ஒஸ்காருக்கு நிகராக இந்த விழா என்று ஒரு நாள் மலரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னை தொடர்ந்து வருகின்ற என் போன்றவர்கள் இதை தொடர்ந்து நகர்த்துவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. அந்த விஷயங்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் நடிகர் கௌரவ் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன் வாழ்த்துறை வழங்க. அனைவருக்கும் வணக்கம். சாரி, கொஞ்சம் லேட்டாக வந்தேன். அது என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும். அயோத்தி காசி முடிச்சுட்டு 6 மணி ஃப்ளைட்டில் தான் வந்து இறங்கினேன். பசி கூப்பிட்டாரு, வராமல் இருக்க முடியல. அதனால் அப்படியே கிளம்பி இங்கே வந்துட்டேன். ஒரு அருமையான ஒரு உழைப்பாளி முதல்ல அவர், பிறகு எனது சிறந்த நண்பர். இந்த நார்வே விருது பார்த்திங்கன்னா 2 வருடம் நான் வாங்கியிருக்கேன். சிகரம் தொடுக்காகவும் வாங்கியிருக்கேன், தூங்கா நகரம் படத்துக்காகவும் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் தூங்கா நகரம் நான் போகும்போது தான் எனக்கு அங்கே சில பல உண்மைகள் தெரிய வந்துச்சு. என்னென்னா, அவர் சொன்ன மாதிரி வந்தவங்களுக்கெல்லாம் அவார்டு அங்கே கிடையாது, அவார்டு கொடுக்குறவங்கள மட்டும்தான் வர வைக்கிறாங்க அங்கே. 2வது தடவை சிகரம் தொடு நான் 6வது நார்வே அவார்டுன்னு நினைக்கிறேன். 3வது நார்வே அவார்டு வந்து தூங்கா நகரத்துக்கும், 6வது நார்வே அவார்டில் வந்து நான்
சிகரம் தொடுக்கும் வந்து சிறந்த படத்துக்குண்டான விருது வாங்க போயிருந்தேன். அப்போது நாம் பார்த்த அந்த விழா, 3வது வருடம் பார்த்த விழாவை விட 6வது வருடம் பார்த்த விழா வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் இருந்தாங்க. இப்போ இந்த 500-600 பேருமே வந்து பார்த்திங்கன்னா வசீகரன் அப்படின்ற ஒரே ஒருத்தருக்காக அங்கே வந்தாங்க. இப்போ 15வது ஆண்டு நடக்க போகுது. ஸோ நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது ஒவ்வொரு விஷயமும், இங்கேருந்து அங்கே ஆளுங்க போகிறது, அவங்களுக்கு அக்காமடேஷன் கொடுக்கறது அப்படின்றது மிகப்பெரிய செலவு ஆப்வியஸ்லி. அதனால தான் நான் அவர்கிட்ட 6வது 7வதுலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தேன், உங்களுக்கான சிகரம் இன்னும் தொடப்படவில்லை, அதை தொட வேண்டும் என்றால் நீங்கள் இங்கே வரணும். ஏன்னா எல்லா பேருக்குமே ரொம்ப அருமையான பெரிய அவார்டு கொடுக்குறீங்க, எல்லா பேரும் அங்கே வர முடியாது. ஆனால் நீங்கள் ஒருத்தர் அந்த அவார்ட்ஸை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வச்சு கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் ரீச் ஆகுன்னு. அதை நான் கிட்டத்தட்ட 8 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வருஷம்தான் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். பண்ணுங்கள் தயவுசெய்து. ஏன்னா இந்த நார்வே அவார்டு இன்னும் ரீச் ஆகணும். தமிழர்களுக்காக ஒரு தமிழன் கொடுக்குற அவார்டு, அதை வந்து கர்வத்தோடு வந்து நம்ம வந்து மேலே எடுத்து செல்லணும், செல்வாங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்து இந்த வீரத்தின் மகன், இந்த படம் நான் முன்னாடியே நான் பார்த்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் என்னோடய ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் ஒரு விஷயம் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதை ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அந்த நவம்பர் 26 என் தலைவனுக்கு பிறந்த நாள் அன்று மண்டியிடாத மானம், வீழாத வீரம், ஒரே தலைவர் பிரபாகரன் அப்படின்னு போடுவேன். போட்ட 2 மணி நேரத்தில் அதை பிளாக் பண்ணுவாங்க. ஸோ இது நடந்துக்கிட்டு இருக்கு இன்ன வரையும் ஃபேஸ்புக்குக்கும் ட்விட்டருக்கும். ஆனாலும் அந்த வீரத்தின் மகனை பற்றிய ஒரு அருமையான பதிவு இந்த படம். ஒரு குழந்தைய எல்லாரும் சொல்லுவாங்க, தமிழ் படங்களே நம்ம பார்ப்போம், ஒரு குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இந்த வேலை பண்ணாட்டி அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து தன் குழந்தைக்காக பண்ணுற மாதிரி நாங்களே படம் எடுப்போம். ஆனால் உண்மையிலேயே தன் குழந்தை உயிர் போனால் கூட தன் மக்களுக்காக போக வேண்டும் என்று நினைத்து உழைத்த ஒரே கலைஞன் பிரபாகரன். அவர் மகனை பற்றிய ஒரு ஆய்வு இருக்கணும் அப்படின்னு நான் மனசுக்குள்ளே வச்சுருந்தேன். நான் ஒரு சின்ன கதையில் வந்து அதை வச்சுருந்தேன். ஆக்சுவலாக என்னோட 3வது படைப்பா 4வது படைப்பா அதில் ஒரு விஷயம் வச்சுருந்தேன். பட் அந்த விஷயத்தை விட அது தீப்பொறி, இது தீயாகவே இந்த படம் வந்திருக்குதான் நான் கருதுகிறேன். இந்த படம் சென்சார் செய்யப்பட்டது. சென்சார் செஞ்சுட்டாங்களா? சென்சார் நான் முன்னாடியே பார்த்துட்டேன் இந்த படத்தை. யூஏ வாங்கியிருக்காங்க. சென்சார் செஞ்சப்பட்ட படத்தை வந்து என்றைக்குமே நம்ம மதிக்க மாட்டோம், எல்லாருமே அதை தடை பண்ணுவோம். பல இயக்கங்கள் வரும். எப்படி ஒரு ட்விட்டர் ஃபேஸ்புக் வந்து ஒரு 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 விஷயத்தை போட்டால் உடனே தடை பண்ணுதோ, அது மாதிரி இங்கே நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படம் ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்லணும். ஏன்னா அப்போ தான் அந்த தலைவனோட ஒரு லெஜண்டோட அந்த பையனோட வழி நமக்கு உணரும். அதை மிக சிறப்பாக எடுத்து சொன்ன இந்த டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும்னு நம்புகிறேன். தயவுசெய்து 15வது நார்வே அவார்டு அங்கே முடிச்சுட்டு அந்த அவார்டை கொண்டு வந்து இங்கே வச்சு தயவு செய்து செய்யுங்க. அப்போ தான் இந்த அவார்டு மக்களுக்கு ரீச் ஆகும். ஐ விஷ் த நார்வே 15th ஃபெஸ்டிவல் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஐ விஷ் வீரத்தின் மகன் டீம் லாட் அண்ட் வித் காட்ஸ் கிரேஸ். நான் இப்போ தான் அயோத்தி காசி எல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அதோட அருளும் இந்த படத்துக்கும் இந்த நார்வே 15வது விழாவுக்கும் முழு கடவுள் அனுகிரகத்தோட இந்த விழாவும் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். 15வது நார்வே தமிழ் திரைப்பட விழா தமிழர் விருது 2024 அதன் அறிவிப்பு விழாவில் அடுத்து பேசுவதற்காக நான் பூமித்ரா குரூப்பிலிருந்து திரு வெங்கடேஷ் அவர்களை அழைக்கிறேன். நேர பற்றாக்குறையினால் சுருக்கமாக தன்னுடைய உரைகளை வழங்க நான் வேண்டுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பூமித்ரா உயிர் பச்சை உலகத்துக்கும் கலை சார்ந்த இந்த மேடைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்காது. நான் ஒரு பூச்செடிகளை வளர்த்து உலகம் முழுக்க இயற்கையை வளர்க்கணும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சி ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
20 ஆண்டுகளில் 1 கோடி மரக்கன்றுகள் வழங்குகிற திட்டத்தை ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்களை கொடுத்துருக்கேன். முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னைய இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டவர்கள் நார்வே தமிழ் திரைப்பட ஃபெஸ்டிவல் டீமுக்கும் நிரோஜன் அவர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ பொதுவாக பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயும் தான் நான் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு ₹1 விலையிலையும் ₹5 விலையிலும் மரக்கன்றுகள் வழங்கி வந்துட்டுருக்கேன். ஸோ வாய்ப்புன்றதை சரியாக பயன்படுத்திக்கணும், நாளைய தலைமுறைக்கு கொடுத்துடணும். இந்த திரைப்படம் பார்த்து மெயினாக நான் சொல்லிடுறேன், இந்த திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு காட்சி அமைப்பும் நம்ம உணர்வுகளை தூண்டி விட்டு கண்கள் கலங்க விட்டுச்சு. அந்த டீமுக்கு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். ரெண்டாவதாக இயக்குநர்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஏறி நின்ற இடம், எனக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஒருவேளை உணவுக்காக தேடி ஓடிக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கி உன்னாலையும் முடியும்னு மலேசியா வரைக்கும் போய் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். லேண்ட்ஸ்கேப்பிங் கம்பெனி வச்சு ஒரு 15 ஆண்டுகள் அங்கே சம்பாரிச்சதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சென்னை காரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நர்சரி ஆரம்பிச்சிருக்கேன். 1 ஏக்கரில் சிட்டிக்குள்ளேயே பிக்கஸ்ட் நர்சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செடிகளையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். மண்ணுக்காகவும் இது இந்த எங்கள் கடைக்கு வரவங்களுக்கு ஒரு இலவச மரக்கன்றுகள் வழங்கிட்டு இருக்கோம், ஒரு மூலிகை செடி கொடுத்துட்ருக்கோம் மரம் வளர்க்க முடியாதவங்களுக்கு. ஸோ இது மோட்டிவ் வர காரணம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். உயிர் இருக்க வரைக்கும் ஏதோ நம்மளை தாங்கின பூமிக்கு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கணும், செய்ய வைக்கணுன்றது நோக்கம் எனக்கு. அதுக்காக தான் அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளி சூடையோடு வரும்போது ₹5 விலையிலையும் தினக்கூலிக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு ₹1 விலையும் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பள்ளிகள் கல்லூரியில் கொடுத்துட்ருக்கோம். சென்னை புழல் மத்திய சிறையில் வருஷம் மரக்கன்றுகள் வழங்குவேன். இந்த கடந்த ஆண்டு எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அங்கே கைதிகளையும் மரக்கன்றுகள் நட வைக்கிறதுக்காக ஒரு நர்சரி போட்டு கொடுத்தோம். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் பார்த்துருக்கேன். ஸோ புவி வெப்பமலை பற்றி பேசுவோம், மழை புயலை பற்றி பேசுவோம். அந்த மாதிரி காலங்களில் வந்து நம்ம இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துதலை மரக்கன்றுகள் வழங்குறதுக்கு. ஸோ இந்த மரக்கன்றை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மீடியா நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு மனிதன் வந்து நம்ம சுவாசிக்கிற காற்றும் குடிக்கிற நீர் எல்லாமே கடன் தான் வாங்கியிருக்கோம், திருப்பி கொடுக்கணும் அந்த பூமிக்கு. நம்மளை தாங்குகிற பூமியை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பேசுவதற்கு நான் ரோபோ சங்கர் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம். வீரத்தின் மகன் படம் பார்த்தோம். ரொம்ப 25 ஆண்டுகளாக தன்னுடைய சொந்த நாட்டுக்காக போராடும் ஒரு மக்களுடைய கதையை ரொம்ப ஆழமாக காண்பித்த இயக்குனருக்கு மனமார்ந்த நன்றி. ரெண்டாவது, இந்த திரைப்படம் வந்து நார்வே திரைப்பட விருது வழங்கும் விழாவில் திரையிடப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் எங்களை மாதிரி மேடை கலைஞர்கள் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றியிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக வந்து நான் நார்வேயில் வந்து ஒஸ்லோ பகல்லாம் நிறைய நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். தென்னிந்திய கலைஞர்களை அதிகமாக கௌரவித்து அன்பும் பாசத்தையும் காட்டக்கூடிய மக்கள் யாருன்னா அது இலங்கை தமிழர்கள் தான். அவங்கள மிஞ்சி வேறு யாருமே கிடையாது. அந்த வகையில் 15ஆம் ஆண்டு இந்த விழாவை நடத்துகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக முதன் முறையாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய விருதை என்னுடைய அன்பு தம்பி KPY பாலா அவர்கள் வாங்குகிறார். அப்படின்றப்ப மிகப்பெரிய மனம் நிறைந்த பாராட்டுக்கள், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இந்த சின்ன வயசில் அவனுடைய பணி மிகப்பெரிய பணி, அதற்கான மிகப்பெரிய அங்கீகாரம் நார்வேயில் கிடைக்குது. அப்படின்றப்ப முதல்ல சந்தோஷப்படுறது நானாக இருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு என்னுடைய அன்பு தம்பியை பற்றி தெரியும். ஸோ இதே மாதிரி தென்னிந்திய கலைஞர்களை மிகவும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய மனமார்ந்த ஆசை. அண்ணன் கௌரவண்ணே சொன்ன மாதிரி அந்த விருதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் நீங்கள் வந்து மிக பிரம்மாண்டமாக எடுத்து நடத்த வேண்டும். அதற்கு ஒட்டுமொத்த கலைஞர்களும் எங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்ததாக தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் திரு விஜயமொழி சார் அவர்களை அழைக்கிறேன். மேடையில் அமர்ந்துள்ள கரைப்புலி சேகர் அவர்களே, BC குகுநாதன் அவர்களே, பெருதுளசி பழனிவேல் அவர்களே, சிவா அவர்களே, கௌரவ் அவர்களே, வசீகரன் அவர்களே, அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம இந்த வீரத்தின் மகன் படம் பார்த்தோம். நம்ம வெங்கட் வந்து 1.25 மணி நேரம் தான் சார், உடனே முடிஞ்சிடும் அப்படின்னாரு. அப்புறம் 1.25 1.5 ஆச்சு, 1.25 மணி நேரம் ஆச்சு. அவருக்கே தெரியல போல இருக்கு எவ்வளோ கட் பண்ணாங்க என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு நல்ல ஒரு மனசை நெருடுற ஒரு படம் இது. நம்மெல்லாம் வந்து ஆக்சுவலாக இந்த வரலாறுலாம் பேப்பரில் படிச்சிருப்போம், சில ஆவணப்படங்கள் பார்த்துருப்போம்.
அது ஒரு ஃபுல்ஃபில்லாக அந்த எண்டில் ஒரு குழந்தையோட விஷயத்தை வந்து இந்த அளவுக்கு ஒரு டச்சிங்காக பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே அந்த டீமுக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அவார்டு விஷயமா எல்லாம் சொன்னாங்க. நார்வேயில் ரெகுலராக 15வது அவார்டு இப்போ பண்ண போகிறாங்க. 28/4/2024 பண்ணுறீங்க போல இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன்லி வந்து பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஹீரோயினி, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு, கேமராமேனு, எடிட்ரு, ஸ்டண்ட்டு, டான்ஸ்லாம் கொடுக்குறீங்க. அடுத்த வருஷத்துலேருந்து நல்ல படங்கள், ஓடின படங்கள் பப்ளிசிட்டி பண்ண பிஆர்ஓயும் அதில் சேர்த்துங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒளிப்பதிவாளர் ஆர் செல்வம் அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க ஜாம்பவர்களுக்கெல்லாம் இன்னொரு வணக்கம். நான் அதிகமாக பேச மாட்டேன். நிறைய வேலைகள் வந்து என்ன செய்கிற அளவுக்கு எனக்கு பேச்சு வராது. ஒன்று. ரெண்டாவது, என்னை இங்கே அழைச்சது வந்து என்னுடைய நண்பர் வந்து, நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், நான் அதில் ஒரு மியூசிக் பண்ணியிருக்கேன், என்னை கொஞ்சம் வந்து பாருங்கள் அப்படின்னாரு. அவரே ஒரு 2 வருஷம் கேப்புக்கு அப்புறம் இன்றைக்கி திடீர்னு கூப்பிட்டாரு. ரெண்டாவது, நான் ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது வந்து சண்டே கிடையாது. எந்த ராத்திரியாக இருந்தாலும் நண்பர்கள் சினிமா சம்மந்தப்பட்ட எது கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக ஓடிடுவேன். அதே மாதிரி அவர் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி பிரசாத்தில் இருக்கேன். சரி வந்தேன். வந்து பார்த்தோன்னே இந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. சந்தோஷமான விஷயம். சரி அப்போ நான் பார்த்துட்டு போகிறேன்னு வந்த ஆள் நான். இங்கே உள்ளே வந்தால் இவ்வளோ பெரிய விஷயத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. உண்மையாகவே ஒரு பெரிய பாராட்டு மிஸ்டர் வசீகரன் சாருக்கு சொல்லணும். என் சினிமாவில் இருக்க அத்தனை பேருக்கும் நான் யாருன்றது ஓரளவு தெரியும். வெளியில் உலகத்தில் வந்து நிஜமாக நான் இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி அவார்டு வந்து வசீகரன் சார் வந்து சொன்னாங்க, நார்வேல பண்ணியிருக்கோம், இங்கேருந்து கூட்டு போகிறதுக்கு நிறைய செலவெல்லாம் சொன்னாங்க. உண்மை. அதே மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி நானும் இந்த விழாவை கண்டிப்பாக சென்னையில் பிரம்மாண்டமாக பண்ணுங்க. மிஸ்டர் வெங்கட் இருக்கார், சும்மா சொல்லக்கூடாது அவரை. வாங்க மிஸ்டர் வெங்கட் சார் நான் இன்னொரு தடவையும் அறிமுகப்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரியாத ஆள் கிடையாது. அவர் ஆள் வந்து சாதாரணமாக யோசிக்க முடியாது. எல்லாரையுமே கவர் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு பிஆர்ஓ இந்த அமைப்புக்கு கிடைச்சது வந்து நான் சந்தோஷப்படுறேன். மற்றபடி இன்னொரு நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். வணக்கம். அடுத்தது மூத்த பிஆர் அவர்கள் பெரு துளசி பழனிவேல் அவர்களை பேச அழைக்கிறேன். மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே, இணையதள மற்றும் யூடியூப் சேனல் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கோம் அத்தனை பேருக்கும் உண்மையிலேயே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வசீகரன் பெரிய விஷயம். 15 வருஷமாக ஒரு விழாவை நடத்தி, ஒரு அமைப்பை உருவாக்கி, அதுக்கு விழா நடத்தி, சிறந்த தமிழ் படங்களுக்கு மட்டும், தமிழ் கலைஞர்களுக்கு மட்டுமே நான் விருது கொடுப்பேன்னு உறுதியோடு செயல்பட்டுருக்காரு. உண்மையிலேயே அதுக்காக நம்ம அவரை பாராட்டணும். நமக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னாலே ஹாலிவுட் படம், அந்த படம், இந்த படம், ஆஸ்கார் ஃபிலிம், அது இதுன்னு நம்ம ஆளுங்களே அப்படி தான் பேசுவாங்க. தமிழ் படம், தமிழ் உணர்வு, தமிழ் இது அன்றது வரவே வராது. அதுக்காக பாடுபடுறதுக்கோ, அதுக்கு அமைப்போ, அதுக்கான விருது தரதுக்கோ இங்கே ஆளே கிடையாது. உண்மையிலேயே அதுக்காக நாங்கள் வசீகரன் அவர்களை உண்மையிலே பாராட்டுறோம். அதுவும் ஒரு சிறந்த படத்துக்கு, சரியான ஒரு விஷயத்துக்கு ரொம்ப மனசே கணக்குது அந்த படம் பார்த்தது. அப்படி ஒரு படத்தையும் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நீங்கள் சொல்லியிருக்க விருது அத்தனையுமே சிறந்த விருது தான். கரெக்டாக தான் தேர்வு பண்ணியிருக்கீங்க. எல்லா படமும் நல்ல படம், சிறந்த கலைஞர்கள் தான் நீங்கள் தேர்வு பண்ணி கொடுத்துருக்கீங்க. உங்கள் தேர்வுலாம் கரெக்டாக இருக்குது. அதனால் அந்த அமைப்பு, நீங்கள் எல்லாமே சரியான வழியில் தான் போகிறீங்கிறது புரியுது. உண்மையிலே வாழ்த்துறோம். இது தொடரட்டும். இப்போது டாக்டர் கௌரவ் சார் சொன்ன மாதிரி நிகழ்ச்சி இங்கே நடத்துங்க. இங்கே நடத்துனீங்கன்னா நம்ம கலைஞர்கள் எல்லாருமே பங்கு பெறுவாங்க. உங்களுக்கும் ரீச் ஆகிறதுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அவ்வளோ தூரம் வந்து வரதை விட இங்கே வச்சிங்கன்னா உண்மையிலேயே இன்னும் ரீச் ஆகும், பெருசாக வரும். உங்களுக்கு பாராட்டுகள். தொடர்ந்து நடத்துங்க. அந்த அமைப்பு நிச்சயமாக வெற்றி பெறணும். அதேமாதிரி அந்த படம் உண்மையில் ரொம்ப சிறப்பாக, அந்த குழுவுக்கு பாராட்டு. அவ்வளோ அழகாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைய வச்சு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பினை தந்த அந்த குழுவினருக்கும் எங்கள் பிஆர்ஓ வெங்கட் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு போஸ் வெங்கட் அவர்களை நான் வாழ்த்துறை சொல்ல அழைக்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மூத்த இயக்குனர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அண்ணன் அவர்களை, அந்த அன்பு இனிமேல் யார் கொடுப்பாங்க? அவ்வளோ பெரிய, இன்னமும் அதே அன்பு, அவ்வளோ சினிமா கொடுத்துட்டும் எப்படி இப்படி இருக்கீங்கன்னு தெரில. அடுத்து சேகர் சார், மேடையில் இருக்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுட்டு, வசி ஒரு நல்ல இளைஞன். ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது, உங்களுக்கு விருது கிடச்சிருக்கு அப்படின்னாங்க, கவர்ன் படத்துக்கு.
சிறந்த வில்லன். மலேசியாவில் என்ன நினைக்கிறேன், ஒரு தமிழ்நாட்டிலேருந்து அந்த ஃபோன் வந்திருந்ததா என்னவா எடுத்துப்போன்னு தெரில. நான் நார்வேலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோம். நார்வேன்னொன்னே வேகமாக நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா பெரிய ஒரு விருது. ஒரு மாதிரி பயங்கரமாக ஜலதோஷம் முடிச்சிருக்கு. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் தடன்னு ஆயிடுச்சு. படம் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போது கண்ணெல்லாம் கலங்கி பயங்கரமாக இருந்தால் எல்லாரும் கேட்டாங்க என்னன்னு கேட்டாங்க. மாதிரி நார்வேலேருந்து எனக்கு கவன் திரைப்படத்திற்காக சிறந்த வில்லன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க சொன்னேன். அவ்வளோ பெரிய ஒரு வேல்யூபிளான ஒரு விருது நார்வே திரைப்பட விருது. இப்போது சார் சொன்ன மாதிரி அந்த திரைப்படத்தினுடைய வேல்யூ என்னுடைய மைண்டில் எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னா, அது நார்வே அப்படின்னு சொல்லும்போது தான் அப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஒரு நேஷனல் அவார்டு, ஒரு ஸ்டேட் அவார்டு, அவர் சொன்ன மாதிரி ஆஸ்கர். ஸோ அந்த மனநிலை நமக்கு கிடைச்சிது. அதனால் 15th இந்த அவார்டு நீங்கள் எப்படி இன்வைட் பண்ண முடியும்னு தெரில. ஆனால் 16th 17th 18th எல்லாம் இப்போது நம்ம பொறுத்தொழில் டைரக்டர், அயோத்தி டைரக்டர்லாம் நீங்கள் அங்கேயே கூட்டிகிட்டு போனீங்கன்னா இந்த விழா இன்னும் பெருசாகும் தான் என்னுடைய மனநிலை. நீங்கள் அதுக்கு தான் இன்னும் பாடுபடணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவார்டை என்னால் போய் வாங்க முடியலை. அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் தான் வரணும், உங்கள் செலவில் தான் வரணும்னு சொன்னாங்க. அது கஷ்டம். நம்மளும் ஃபஸ்ட்டு படத்துக்கு பெருசாக சம்பளம் வாங்கலை. அந்த சம்பளம் குடும்ப செலவுக்கே பத்தாதுங்கிறது இங்கே இருக்க டைரக்டர்ஸ்க்கெலாம் தெரியும். அதனால் அந்த விருதெல்லாம் போய் வாங்க முடியாது. ஏன்னா நீங்கள் விருது கொடுக்குறது வந்து எல்லா திரைப்பட விருதுகள், பெரும்பாலும் முக்கியமான திரைப்பட விருதுகள் எல்லாருமே வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்கிற விருதுகளுக்கு தான் வருமானம் இருக்கும். உங்களுக்கு எப்படி வருமானம் இருக்கும்? நீங்களும் விருதுகள் யாருக்கு கொடுத்துருக்கணும்? திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் திரு அஜித்குமார் அவர்களுக்கும் கொடுத்துருந்தா உங்கள் விருதும் ரொம்ப பெருசாக பாராட்டப்பட்டிருக்கும், பெருசாக போட்டப்பட்டிருக்கும், நிறைய பணங்கள் வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போர்த்தொழில் டைரக்டர் கொடுக்குறீங்க, அயோத்தி டைரக்டர் கொடுக்குறீங்க. 2 பேரும் ஏழை பசங்க, பாவம் எப்படி வருவானுங்க? இல்லை, உண்மை சொல்கிறேன், நான் ட்ரூ சொல்கிறேன். ஸோ நல்லது வந்து ரொம்ப கஷ்டம் சார், பெருசாக வருது. ஆனால் வந்துச்சுன்னா அதை அழிக்கவே முடியாது. நீங்கள் வருவீங்க சார், நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த அழுகை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. மலேசியாவில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடிச்சிட்டு இருந்தோம். கவன் படத்துக்கு அப்புறம் எனக்கு படம் கிடைக்கல. ஆக்சுவலாக நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 6 months படமே இல்லாமல் வீட்டில் உட்காந்துருந்தேன். கவன் நல்லா ஓடிச்சு, பெரிய பேர் வந்துச்சு. அந்த 6 மாதம் திரைப்படங்கள் வராதுக்கான காரணம் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியல. அப்போ மலேசியாவில் கூப்பிட்டாங்க, ஒரு சின்ன சம்பளம் நடிச்சு நடு ரோட்டில் நிற்கும்போது நீங்கள் கொடுத்த விருது இருக்கு இல்லையா, அது இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த விருதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது சார். நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரில. நாங்களும் அதை ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். நீங்கள் ஆஸ்காரோட சமமாக சொல்லிட்டீங்க, நாங்கள் ஆஸ்கருக்கு மேலே நினைக்கிறோம். ஏன்னா அங்கேயும் பெரிய வியாபாரம் தான். ஆஸ்கார் இருக்கிறதுலே மிகப்பெரிய வியாபாரம். அந்த வியாபார தளத்துக்குள்ளே இல்லாமல் உண்மையாக இருக்கிற உங்கள் விருதுக்கு வந்து ஒரு பெரிய வேல்யூ இருக்கும் நான் நம்புகிறேன். ரெண்டாவதாக இந்த மேடை வந்து பர்டிகுலராக பிரசாத் ஸ்டுடியோ அந்த மேடை வந்து சார் கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இந்த மேடையை சுற்றி நான் நாத்திகம் பேசலை, ஆத்திகம் பேசலை. இங்கே ஒரு பெரிய ஆன்மா இருக்குது சார், அது சினிமா ஆன்மா. அந்த ஆன்மா கிட்ட அழுது இன்னும் தோத்ததே கிடையாது சார். நீங்கள் அழுதது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு நல்லது செய்கிறேனே, எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்கல, நீங்கள் அழுதிங்கல்ல, அது ஒன்று கிடைக்கும் சார், நான் நம்புகிறேன். ரொம்ப சீக்கிரமே நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலுங்கிறது ஒரு பெரிய இந்த உலகமே மதிக்கக்கூடிய, ஏன் உங்களுக்கே சில சூப்பர் ஸ்டார்கள் கூப்பிட்டு ஏன் எனக்கு ஒரு விருது தரக்கூடாது என்கிற காலம் ஒரு நாள் மிக விரைவில் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அவருடைய ஒவ்வொரு வழியையும் நான் அருகில் இருந்து நான் பார்த்தவன். எத்தனையோ ஃபில்ம் ஃபெஸ்டிவலுக்கு அவர்கிட்ட நான் போயிருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து இசையமைப்பாளர் உதயன் விக்டர். சில படங்களுக்கு நான் இசையமைத்திருக்கிறேன். நிறைய ஆல்பங்கள் நான் வந்து இசையமைத்திருக்கிறேன். இவருக்கு மட்டுமே, வசீகரனுக்கு மட்டுமே நான் 75 பாடல்கள் நான் வந்து இசையமைத்திருக்கிறேன். அதில் நிறைய ஹிட்டான ஆல்பங்களுடைய பாடல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு வருஷமும் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் வந்து ஆரம்பிக்கும்போது பரபரப்பாக இருப்பார். ஆரம்பித்து அது நிறைவடைந்து எல்லா கெஸ்ட்டையும் அனுப்பி முடித்ததுக்கப்புறம் அப்படியே சோகத்தில் உட்காருவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பேங்க் பேலன்ஸ் வந்து அப்படியே மைனஸில் போய் நிற்கும். வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் உழைப்பு, ஒவ்வொரு மணி நேரமும் காசு. ஒவ்வொரு மணி நேரம் நீங்கள் உழைச்சிங்கன்னா தான் அந்த காசு இருந்தால் தான் நீங்கள் பில்லு கட்ட முடியலன்னா முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் எந்த விதமான ஒரு ஸ்பான்சர்ஸ் இல்லாமல்
ஒரு ஒரு சப்போர்ட் இல்லாமல் சில நண்பர்களுடைய உதவியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மனிதர் இந்த தமிழர் விருதை கட்டி எழுப்பி இதை உலகம் இன்று பார்க்கிற அளவுக்கு கொண்டு வந்து 15வது ஆண்டை அவர் தொடுகிறார் என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். எல்லாரும் ஒரு முறை அவருக்கு கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. அடுத்ததாக நடிகர் செய்யோன் அவர்களை சுருக்கமாக வாழ்த்து வழங்க அழைக்கிறேன். வந்திருக்கும் அனைத்து பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். அதுக்கப்புறம் மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாத்தை ஷேக்காக 2023 புதுமுக நடிகர்களுக்கான அவார்டு கிடச்சதில் நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வசீகரன் சாருக்கு ரொம்ப நன்றி. நார்வே அந்த குழுக்கும் ரொம்ப நன்றி யாத்தை ஷேக்காக இந்த அவார்டு வாங்குறது. கண்டிப்பாக அவர் அப்படியே அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும்போது நான் முதல்ல என் வீட்டில் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி ஒரு அவார்டு கிடச்சிருக்கு, அதுவும் பெஸ்ட் டெபியூ நியூ கமர் அவார்டுன்னும் போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த ஒரு 3 வருஷம் யாத்திசைக்காக போட்ட உழைப்பு அதுக்கு கிடச்ச ஒரு பெரிய அங்கீகாரமாக எங்கள் டீமும் நாங்களும் அதை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ப்ளஸ் யாத்திசைக்கு ஒரு 3 அவார்டு கிடச்சிருக்கு. பெஸ்ட்டு ப்ரொடக்ஷனுக்கும் கிடச்சிருக்கு, அப்புறம் ஸ்டண்ட்டுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி 3 பிரிவில் அந்த அவார்டு வாங்குறதுல எங்கள் டீமாகவே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். மலேசியாவிலிருந்து வந்திருக்கிற நடிகர் திரு முருகன் அவர்களை சுருக்கமாக வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். முதல்ல இந்த வீரத்தின் மகன் இந்த படத்தை பற்றி பேசணுன்னு ஒரு எண்ணங்கள். இந்த படம் நல்ல ஒரு உணர்ச்சி பூர்வமான படமாக இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கும் ஒரு விஷயம் இருக்குன்னா, என் நாட்டில் மலேசியாவில் சில பேர் சோஷியல் மீடியா என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். என்னை பிடிச்சி சும்மா உள்ளுக்கு போட்டுருவாங்க, இல்லை என் ஃபோன்லாம் பிடுங்கிடுவாங்க. ஏன்னா தமிழுக்காக ரொம்ப போராடுவேன். எங்கள் நாட்டில் ஒரு யாராவது ஒரு தலைவரை பேசிட்டா மான நஷ்ட ஈடுக்காக நம்மளோட ஃபோனை எடுத்துருவாங்க. ஸ்டேஷனில் நம்மளுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த கேஸ் முடிஞ்சோடு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு வருஷத்தில் 19 ஃபோனை பறி கொடுத்துருக்கேன். இந்த சின்ன சும்மா பிடிச்சி பொருளாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அதை ஏன் இந்த வீரத்தின் மகன் கதையில் அப்படி சொல்ல வரேன்னா, என்கிட்ட எல்லாம் கேட்பாங்க, எப்படி இவ்வளோ தைரியமாக போடுறாருன்னு. நான் இதுவரெல்லாம் பதில் சொல்லாமல் இருக்கிறதே இதுவரெல்லாம் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அந்த பதில் என் மனசில் ஒண்டி தான் இருக்குது. இன்றைக்கி தான் சொல்ல எங்கள் வாய்ப்பு கிடச்சிருக்கு. நான் தலைவர் பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டவன்டா, இதெல்லாம் எனக்கு ஒரு ஜுஜுபி, அதான் என்னோடய பதில். ஆனால் இதுவரெல்லாம் அங்கே மலேசியாவில் சொன்னதில்லை. ஸோ வீரத்தின் மகன் இது நல்ல ஒரு ஃபீலிங்ஸை நம்மளுக்கு கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த படம் வெற்றி பெற வாய்ப்புகள். மற்றும் அடுத்த சப்ஜெக்ட் இங்கே பேசுகிறது நம்ம நார்வேயோட விஷயம். அது அங்கே ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. நான் ஒரு வருஷம் போனேன். உபசரிப்போம், அன்பால் நம்மளை கவனிக்கிற விதம் அங்கே சொல்லிக்கே வரத்தில்லை. வசீகரன் சார் அவ்வளோ நல்லா எல்லாரையும் அங்கே வந்தவங்களை அவ்வளோ உபசரித்து அனுப்புவாங்க. ஸோ மறுபடியும் தமிழ்நாட்டில் அதை செய்கிறதுக்கெலாம் இப்போ பல முயற்சிகள். இது எல்லாம் நல்லா வெற்றி பெற ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் விக்னேஷ் ராஜா மற்றும் ஆல்பர்ட் பிரகாஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வசீகரன் சார், தேங்க்யூ வெரி மச் சார். அதாவது இங்கே நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, பட் ஒரு ஸ்க்ரீன் பிளேவை தனியாக செலக்ட் பண்ணி அதுக்கு அவார்டு கொடுக்கறது எத்தனை பேர்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு படத்துடைய ஆணிவேரே எழுத்து தான். அதை நீங்கள் அங்கீகரித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஒரு லோன் பேட்டில் வேஜ் பண்ணிகிட்ருக்க மாதிரி நீங்கள் சொன்னீங்க. ஸோ போஸ் வெங்கட் சார் சொன்ன மாதிரி நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி இந்த ரெகக்னிஷனுக்கு. அண்ட் எல்லா அவார்ட் வின்னர்ஸ்க்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. மந்திரமூர்த்தி அவர்களை வாழ்த்துறை வழங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதான் அயோத்தி ரிலீஸ் ஆகி இந்த மார்ச் 3ஓட 1 வருஷம் முடிய போகுது. கிட்டத்தட்ட நான் அயோத்திக்காக ஒரு 50-60 அவார்டு வாங்கியிருப்பேன் இது வரைக்கும். ஸோ அதோட நீட்சியாக இப்போ நார்வே ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் சிறந்த சமூக சிந்தனைக்கான விருது, ப்ளஸ் பிரீத்தி அஸ்ரானி ஹீரோயின் அவங்களுக்கு சிறந்த நடிகைக்கான விருது 2 விருது கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த விழாவில் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி. வசீகரன் சாருக்கும் இந்த விழா அமைப்பினருக்கும் நன்றி. ஆல்பர்ட் பிரகாஷ் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். இந்த மேடையில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எழுத்துக்கு விருது கொடுக்குறங்கிறது அதான் விக்கி சொன்ன மாதிரி இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கு முதல் நன்றி.
வசீகரன் சார், ஆல் தி பெஸ்ட். இந்த விழா மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். அடுத்ததாக மூத்த இயக்குனர் நம்முடைய பிசி கோகுநாதன் ஐயா அவர்களை நான் வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன். இப்போ வரைக்கும் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுது, எனக்கு வயசாகிடுச்சுங்கிறது தெரியுது. அங்கே இருக்கிற 2 பேர் ஸ்க்ரீன் ப்ளே அவார்டு வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் படத்தை நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அயோத்தி டைரக்ட் பண்ண டைரக்டர் படம் நல்லா இருந்துச்சு. இந்த இளைஞர்களையெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. 300 படம் முடிச்சிருக்கேன், இன்னும் படம் எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் இவங்களை நான் பார்த்ததில்லை. இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட மேடைகள் நிச்சயமாக நமக்கு தேவை, அதிகமாக வேணும். ஏன்னா பல இளைஞர்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அற்புதமான படம் அந்த படம், போர் தொழில், நல்ல படம். நான் அதிகமாக சொல்ல வேண்டாம், ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். இந்த பையனோட கதை மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே கண்ணீர் வந்திருக்கலாம். எனக்கு கண்ணீர் வர்றதுக்கு காரணம் இருக்குது. பல பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், மேடையில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, உங்களுக்கு தெரியாது. நான் எங்கள் அப்பா புங்குடுதீவு, என் சித்தியோட சித்தப்பா தான் ஏரம்பு மாஸ்டர். ஏரம்பு மாஸ்டருக்கு இந்த குழந்தை என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ எனக்கு என்ன வேணும்? ஒரு காயத்தை கீறி விட்ட மாதிரி இருந்துச்சு இந்த படம் என்னோட இதயத்துக்கு. ஆனால் அந்த கடைசி சீனில் பேசப்படுற வசனங்கள், அந்த வசனக்கத்தாவை நான் தேடுறேன், இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்ரீபாரதி தானே? கரெக்டா? ஓ, அந்த வசனத்தில் எவ்வளவு ஆழம் இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அந்த பையன் சொல்கிற ஒவ்வொரு வரியும் நாளைய உலகத்துக்கு தேவையானது. எவ்வளோ அழகாக எடுத்து சொன்னார். நான் படிக்க போகிறேன், இந்த போர் இல்லாத ஒரு உலகத்தை பார்க்கணும்னு சொன்னான். இந்த போர் ஏன் வந்ததுங்கிறது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன். 25 வருஷமாக தந்தை செல்வா ஒரு கட்சியை நடத்தி ஆட்சியினுடைய எதிர்கட்சியை அமர்ந்து பல போராட்டங்களை காந்தி வழியில், அஹிம்சை வழியில் செய்து இறுதியாக வட்டுக்கோட்டை மகாநாடு போடுறாரு. அந்த மகாநாட்டில் அவர் போட்ட 4 தீர்மானங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் தீர்மானம், தமிழர் பகுதிக்கு தன்னாட்சி வேண்டும். 2வது தீர்மானம், சிங்களத்துக்கும் தமிழுக்கும் சம உரிமை வேண்டும். 3வது தீர்மானம், சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் சம உரிமை வேண்டும். 4வது தீர்மானம், தமிழர் பிரதேசங்களில் பிறரை கட்டாயமாக குடியமர்த்தக்கூடாது, அதாவது குடி அமர்த்துவதை தடுக்க வேண்டும். இந்த 4 எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக சொல்கிறாரு, 25 வருஷமாக அரசியல் நடத்தின நான் சொல்கிறேன், இந்த நாட்டில் தமிழர்கள் சுதந்திரமாக மானத்தோட வாழணும்னா அதற்கு ஒரே வழி தமிழ் ஈழம்தான் என்று தந்தை செல்வா சொன்னார். 25 வருஷம் தோத்த பின்னாடி, காந்திய வழியில் வெற்றியடைய முடியாத பின்னாடி அவர் சொன்னார், அதற்கு பின் கண்டிப்பாக இதை தவிர வேற வழி இல்லை என்ற காரணத்தினால்தான் அங்கே போர் தொடங்கியது. மானத்தை காப்பாற்ற, உயிரை காப்பாற்ற, உரிமைகளை காப்பாற்ற எடுக்கப்பட்ட ஒரு போர் தான் அந்த போர். ஆனால் அதில் ஒரு கதாபாத்திரம் சொல்லுவது போல ஒரு 20-25 வருட காலம் தமிழன் சுதந்திரமாக வாழ்ந்தான், ஒரே ஒரு தலைவனை நம்பி. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 100க்கு 100 சரியா என்று நான் சொல்ல மாட்டேன்.
ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், பல விஷயங்கள் சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பையன் சிறைக்குள் போகும்போது யாருடைய மகன் என்று யாருக்குமே தெரியாது. யாரும் மறுக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அதுதான் உண்மை. எனக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்று சேகரனுக்கு தெரியும், மற்றும் இங்கிருக்கின்ற பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் உண்மையை பேசியிருப்பார். அப்போது எனக்கும் அவர்களுக்கு என்ன தொடர்பு இருந்தது என்பதை அவர் சொல்லியிருப்பார். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மீண்டும் சொல்லுகிறேன், அந்த பையனுடைய கதாபாத்திரத்தை செதுக்கியவர்களை நான் பாதம் தொட்டு வணங்குகிறேன். எம்ஜிஆர்ல இருந்து இப்போ வரைக்கும் படம் எழுதியாச்சு, நானும் தான் எழுதுறேன். ஆனால் ஃபீல் 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 உணர்ச்சியை தொடுற மாதிரி சில விஷயங்களை, உண்மைகளை சொல்கிறதுங்கிறது சரியான கஷ்டம். ஆனால் அங்கே பார்க்கும்போது அது உணர்ச்சி இருந்துச்சு, வசனங்கள் சிறப்பாக இருந்துச்சு, அந்த காட்சி அமைப்புகள் சிறப்பாக இருந்துச்சு. ஐயோ, இது யாருடைய பிள்ளைன்னு நாம் நினைக்கிற மாதிரி அந்த உணர்வை கொண்டாங்க. தடுமாறும்போது சில இடங்கள் கஷ்டமாக இருக்கு. அது இன்னொரு விதமாக சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எஸ்ஜேவி செல்வநாயகம் அவருடைய முழு பேர் யாருக்காவது தெரியுமா? சொல்ல முடியுமா? சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகம். அவர் மதத்தால் கிறிஸ்தவர். ஆனால் 25 ஆண்டுகளாக அதிகமாக இந்து மதத்தை கொண்டிருக்கின்ற வடகிழக்கு மாகாணங்களுக்கு தமிழின தலைவராக இருந்தவர். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்டியன் ஹிந்துஸ் அதிகமாக இருக்கின்ற 2 பிரதேசங்களில் ஒரு கட்சியின் தலைவராக 25 ஆண்டுகள் இருக்க முடியுமானால் அங்கே அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு என்றுதானே இருந்திருக்க வேண்டும். இப்போது என்ன நடக்கிறது நான் சொல்லக்கூடாது, நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தெரியும். இலங்கையிலே தான் முதல் குடியுரிமை சட்டம் வந்தது. எதற்காக வந்தது தெரியுமா? மலையகத்து தமிழர்கள், அதாவது இந்திய தமிழர்கள் வேலைக்காக அங்கே போய் கூடியிருப்பவர்கள். இங்கே படத்திலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் எல்லாம் எங்கேயோ இருந்து இங்கே வந்தவர்கள் என்று. அங்கே இருக்கின்ற தமிழர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் பூர்வீக குடிமக்கள். வந்தவன் சொல்கின்றான், நீங்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் என்று. நீ எங்கிருந்து வந்தாய் என்பது எனக்கு தெரியும். ஒடிசா. விஜயன் குவேனி 900 years, about 1000 yearsக்கு முன்னாக நீங்கள் கப்பலிலே விரட்டப்பட்டவர்கள். அங்கே போய் கரை ஒதுங்கினீர்கள், அந்த நாட்டை பிடித்துக் கொண்டீர்கள். அந்த நாட்டினுடைய உண்மையான குடியுரிமை பெற்ற மக்களை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தள்ளிவிட்டீர்கள். நீங்கள் இனப்பெருக்கம் செய்து கொண்டீர்கள், அதனால் ஆடுகிறீர்கள். அந்த ஆட்டத்தை அடக்கி வைத்தவன் தான் ஒரு தலைவன். அவனுடைய பிள்ளையின் கதையைத்தான் காட்ட முயற்சி பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் சிறைக்குள்ளே இருந்த அந்த பிள்ளை யாருடைய பிள்ளை என்று முதலிலே தெரியாது. அதை காட்டி கொடுத்தவனும் ஒரு எட்டப்பன் தான், நம்மவன் தான், அங்கே இருந்த ஜெயிலில் இருந்தவன் தான். அதனால் அதற்குள் அடங்கி இருக்கின்ற கதைகள், உண்மையாக சொல்லுகிறேன், ஒரு 1000 சினிமாக்கள் எடுக்க முடியும். சிங்கள வீரர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார்கள், ஒரு போர் வீரனை தேடிக்கொண்டு, ஒரு போராளியை தேடிக்கொண்டு. அவன் அங்கே இல்லை. உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா? தாயையும் தந்தையையும் பிடித்து கட்டி வைத்து விட்டு அவர்களுடைய மகளையும் மகனையும் சகோதரனையும் சகோதரியையும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுங்கள் என்று சொல்லி அதை நடத்தி காட்டினார்கள். எதற்காக? அந்த போராளியை பிடிப்பதற்காக. நான் இங்கே அதெல்லாம் சொல்ல வரவில்லை. நான் இந்த படம் நன்றாக இருக்கிறது, நான் ரசித்து பார்த்தேன். உண்மையோ இல்லையோ அதில் ஃபீல் இருக்கிறது. அடுத்தது பாராட்டு விழாக்கள், விருதுகள் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் நார்வே நாட்டில்.
அதற்கு எத்தனை விதமான விளக்கங்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் ஒற்றை மனிதனாக ஒரு காரியத்தை தூக்கி சுமப்பது எவ்வளவு கடினம் என்பது பல இடங்களிலே, பல சங்கங்களிலே, பல விழாக்களிலே நடத்தி காட்டியவன் என்பதனால் சொல்லுகிறேன். அது சரியான கஷ்டமான விவகாரம். நீங்கள் தனியாக அதை எதற்காக எடுத்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. தியேட்டரே இல்லாத ஒரு தீவிலே பிறந்தவன் நான், புங்குடுதீவு. இன்றும் அந்த தியேட்டர், அந்த ஊரிலே தியேட்டர் இல்லை. ஆனால் இந்தியாவிலே 9 மொழிகளிலே 300 படங்களை நான் முடித்துவிட்டு நிற்கிறேன் என்றால் அதற்கான காரணம் என்னுள் இருந்த வேட்கை, அந்த கலை மீது இருந்த ஒரு வெறி, பற்று. பற்று வேறு, பிடிவாதம் வேறு. ஆனால் எனக்கு இருந்தது பற்று. அதனால் ஜெயிக்க முடிந்தது. ஆகவே தம்பி, நீங்களும் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். வந்திருக்கிற அத்தனை பேரும் அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள். பத்திரிகை நண்பர்களே, அவர் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்துங்கள். நன்றி, வணக்கம். அப்படியே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ஐயா பேசுனது. நன்றி, மனம் திறந்த உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி சார். இந்த திரைப்படத்தை பற்றி அவர் பேசினார். இந்த திரைப்படத்தை இன்றைக்கு திரையிடுவதற்கு உலகம் முழுவதிலும் இருக்கிறவர்கள் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக முழு முயற்சி எடுத்திருக்கிற, இந்த படத்தில் சரவணனாக நடித்திருக்கிற ஒளிப்பதிவாளர், அந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் அவர்தான். ஒளிப்பதிவாளர் நடிகர் அன்புமணி அவர்களை நான் இந்த வாழ்த்தை ஏற்பதற்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் சார் அண்ட் எழில் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான். அண்ட் அதான் எல்லோரும் சொன்ன மாதிரி தான், எழில் சார் பேர்லேயே எழில் வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட் பயங்கர ப்ரெஷராக இருந்துச்சு. சரி, இவ்வளோ பேர் டைரக்டரு முன்னாடி நிற்கிறோம், நடிக்கிறோம். ஸோ எப்படி என்னன்னு தெரியல. சரி, ஒரு பதட்டத்தோடு தான் இருந்தேன். ஆனால் சார்லாம் அதெல்லாம் கிடையாது. எப்போவுமே அதான் எழில் சார், எழிலாக தான் இருப்பார். என்னை போய் நடிக்க சொல்லிட்டு கண்டென்ட் சொல்லிடுவார். அவர் விட்டுருவார், ஃப்ரீடமாக விட்டுருவார். ஸோ அந்த ஃப்ரீடம் தான் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நடிக்க சொல்லிடுவார். சின்ன சின்ன மைனர் கரெக்ஷனாக அப்போ மட்டும் சொல்லுவார், அவ்வளோதான், டேட்ஸ் இட். மற்றபடி சார் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும், ரொம்ப ஜாலியாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு. ஸோ அதான், தேங்க்யூ. தேங்க்யூ ஜனா. உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் இந்த திரைப்படத்திற்காக. அடுத்ததாக இயக்குனர் மற்றும் நடிகர், அதாவது தேசிங்கராஜ். ஹானஸ்ட்டாக சொல்லணும், ரொம்ப ஜாலியாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு. ஸோ அதான், தேங்க்யூ. இயக்குனர் மற்றும் நடிகர், அதாவது தேசிங்கராஜ். ஹானஸ்ட்டாக சொல்லணும், ரொம்ப ஜாலியாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு. ஸோ அதான், தேங்க்யூ. இயக்குனர் மற்றும் நடிகர், அதாவது தேசிங்கராஜ். ஹானஸ்ட்டாக சொல்லணும், ரொம்ப ஜாலியாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு. ஸோ அதான், தேங்க்யூ. ஹானஸ்ட்டாக சொல்லணும், ரொம்ப ஜாலியாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு. ஸோ அதான், தேங்க்யூ. ஹானஸ்ட்டாக சொல்லணும், ரொம்ப ஜாலியாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு. ஸோ அதான், தேங்க்யூ. ஹானஸ்ட்டாக 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 ஹானஸ்ட்டாக
ஹானஸ்டாக 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 அடுத்தபடியாக கூட்டாளி திரைப்படத்தினுடைய இயக்குனர், நடிகர் நிரூஜன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். இது ஒரு எல்லாருக்கும் ஒரு பொழுதுபோக்கான நேரம். இங்கே வந்திருப்பவர்கள் எல்லாம் முக்கியமானவர்களாக நான் கருதுகிறேன். இங்கு நான் பேச வேண்டியதை நார்வே திரைப்பட விழா சம்பந்தமாக என் அண்ணன் போஸ் வெங்கட் அவர்கள் தெளிவாக விளக்கிவிட்டார்கள். வீரமகனை பற்றி அண்ணன் பிசி கோநாதன் என் தந்தைக்கு நிகரானவர், அவர் பேசிவிட்டார்.
இதுக்கு மேலே நன்றி சொல்லணும். நார்வேயிலிருந்து இங்கே வந்து நான் கண்ணூடாக பார்த்த 4 நாளும் தூங்காமல் இதுக்காக பணியாற்றிய வசீகரன் அண்ணாக்கு என் திரைத்துறை சார்ந்து கோடான கோடி நன்றிகள். ரெண்டாவது, இந்த ஊடக நண்பர்களுக்கும் தனித்தனியாக சொல்லாமல் நம்மளால் முடிஞ்சதை எழுதி இந்த திரைப்பட விழாவை வசீகரன்னா சொல்லியிருக்கிறாரு 100ன்னு, அது 150, 200 கொண்டாடலாமே தமிழர்கள் இருக்கும் வரைக்கும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். அடுத்து நான் 7வது திரைப்பட விழாவில் நான் கூட்டாளி திரைப்படத்துக்காக வாங்கினேன். நான் ஒரு ஈழத்து திரைப்படத்தை இயக்கினேன். ஒரு தனி நாடு கிடைச்சா அந்த மண்ணும் மக்களும் எப்படி இருப்பார்கள் என்று ரத்தம் தசை இதெல்லாம் இல்லாமல் அப்துல் கலாம் வழியில் நான் என் கதையை சொல்லி அதற்கு பிறகு திரைப்பயணங்கள் தொடர்ந்து இப்போது ஒரு மலையாள தேசத்தில் இயக்கிய படம் எங்கள் பார்வைக்கு வந்தது. வசியண்ணா அந்த படத்தை திரையிடுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன்னா இந்த படம் தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக வரமாட்டார்கள், திரையரங்குகள் கிடைக்காது. இதில் பிரச்சனை மட்டுமே தான் எங்களுக்கு கடைசி வரைக்கும் மிஞ்சும். நம்மளை ஒரு டைப்பாக பார்ப்பாங்க வெளியில். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த படம் வந்து தமிழ்நாட்டு மொழியில் இருக்குது. இப்போ ஈழத்தமிழ் எடுத்துட்டால் தமிழ்நாட்டு தமிழர்கள் அதிகமாக இருப்பதனால் அது கொஞ்சம் புரியாது என்பதால் இந்த படத்தை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கும் நண்பர்களே தயவுசெய்து கொண்டாடுங்கள். மொழி தெரியவில்லை, வேறு ஏதோ சாட்டுப்போக்கு காரணங்களை சொல்லி நிராகரிக்காதீர்கள். போட்ட காசை அவர்கள் எடுக்கட்டும், எடுத்தால் தான் மேற்கொண்டு நல்ல இந்த செடிகள் மாதிரி அவர்களும் வளருவார்கள், உங்களுக்கும் பல விஷயங்கள் தெரிய வரும் என்று சொல்லி, ஏன்னா பெரிய பெரிய படங்களெல்லாம் நீங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் ஓகோண்டெல்லாம் கொண்டாடுறீர்கள். ஒருத்தர் பணியிலேருந்து அரசியலுக்கு போகிறாருன்னு சொன்னால் அவர் ஏன் போகலன்னெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ இது ஏன் நாங்கள் இதையும் கொண்டாடக்கூடாது? அந்த நண்பர் இதில் என்னென்னா, இப்போது அவர் அன்புமணி என்றவர் பேசாமல் தவிர்க்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு வலிகள் இருக்கும், அவர் எவ்வளவு இரவுகள் தூங்காமல் இருப்பார் என்றதெல்லாம் ஒரு படைப்பாளியாக சக படைப்பாளியாக எங்களுக்கு புரியுது. எங்களுக்கும் ஆடல் பாடல்கள் படங்களை எடுப்பதற்கு சிரமம் இல்லை. அதை இனி வரும் காலங்களில் எடுத்து நம்மளும் அந்த உள்ளதான் நம்ம காட்டிக்க முடியலை வெளியில். அதனால் இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு வசீகரன்னா போன்றவர்கள் எங்களை ஊக்குவிப்பதாக நான் கருதுகிறேன். என் அழைப்பை கேட்டு போஸ் வெங்கடண்ணா சொன்ன மாதிரி எங்களை மாதிரி ஆக்களும் தெரியும், அவர் ஒரு அரை மணி நேரம் மிக வேலைப்பழுது காரணமாக இருந்தார் என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் இவர்கள் வரணும் என்று இந்த நிகழ்ச்சிக்கு 2 பேர் போதும். அது போஸ் வெங்கடண்ணா, ஐயா விசி கோதனார். இதோட இது ஒரு 100 சிறப்பு விருந்தினர்கள் இருக்கும் போல நான் கருதுகிறேன். எல்லா நண்பர்களுக்கும் நேரம் கருதி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி. ஃபஸ்ட்டு இந்த ஃபில்ம் ஃபெஸ்டிவல் வந்து இயக்குனர் எஸ்பி ஜனநாதன் அவர்கள், இயக்குனர் மிஸ்கின் அவர்கள், இயக்குனர் சமுத்திரகனி அவர்கள், இயக்குனர் சசிகுமார் அவர்கள், இந்த 4 பேரோட ஆரம்பித்த இந்த ஃபஸ்ட்டு தமிழ் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் தமிழர் அவார்ட்ஸ் வந்து இன்றைக்கி 15வது ஆண்டுக்கு வசீகரன் அவர்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. இன்னும் பல ஆண்டுகள் இது போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஊடக நண்பர்கள் இதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் விருப்பப்படுகிறேன். எவ்வளோ வேலைகளுக்கு மத்தியிலும் இந்த மேடையில் இவ்வளோ தூரம் வந்து காத்திருக்கின்ற இந்த ஜாம்பவான்கள் எல்லாரையும் நான் வணங்குகிறேன். இறுதியாக பிஆர்ஓ வெங்கட் அவர்களை நான் நன்றி உரையை சொல்ல அழைக்கிறேன். பிறப்பு தந்த மேடையில் வீட்டிருக்கும் அனைத்து மூத்தவர்களுக்கும், இவ்வளோ நேரம் அமைதி காத்து என்ன ஒத்துழைப்பு நல்கிய புகைப்பட கலைஞர்கள், ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஒரு நிமிடம் வந்து, அதாவது ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரம்பத்தில் உதயண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் இல்லை என்று சொல்லிச்சுன்னா இந்த திரைப்பட விழா இவ்வளவு உலகம் முழுக்க போயிருக்காது. அந்த அடிப்படையில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வந்தவங்கள் அனைவருக்குமே இதயபூர்வமான நன்றி. மற்றும் இங்கே வந்திருக்கின்ற சில கலைஞர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய அந்த விருதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒன்று வழங்க போகிறோம். அதையும் நீங்கள் இருந்து பொறுமையாக பார்த்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.